This video is presented by Dream Home Designs, Tenkasi. இன்னைக்கு நாங்கள் கிராமத்து சமையலில் காணப்பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம். செய்யலாமா பிரியமா? செய்யலாம். வாங்க பிரியமா போகலாம். இது வந்து காணம், வாங்க சென்னையிலலாம் வந்து கொள்ளுன்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக நம்ம வந்து துவரம்பருப்பு போட்டு தான் சாம்பார் வைப்போம். பழைய காலத்தில் வந்து கொள்ளுலாம் வீட்டிலேயே விளையும் தோட்டத்துலேயே. அதனால் அவங்க வந்து பருப்பெல்லாம் கடையில் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய கொள்ளு வச்சு தான் சாம்பார் வைப்பாங்களாம். இந்த சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு பெரியமா சொன்னாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த காணத்தை போட்டு பருப்பு சாம்பார் வைக்க போகிறோம். இப்போ காணப்பருப்பு சாம்பாருக்கு காணத்தை வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு அம்மியில் வச்சு நுணுக்கிட்டு தோலை புடச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சாதாரண பருப்பு சாம்பார் வைக்கிற மாதிரி வைக்கணும். மண்ணாக இருக்குங்களா? காண உடைக்க போகிறேன் வறுத்து. இதை உடச்சி தோல் புடைச்சிங்க பிரியமா? ஆமாம், தோலியை படைக்கும். இது நுணுங்கிட்டு பிரியமா வறுக்கும்போது அப்படி இடிக்கும்போது? ஆமாம் அண்ணா, காண வறுத்து புடைச்சி அவிய போடணும். அவிய போட்டு கடைஞ்சி கத்தரிக்காய் தக்காளி முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கும். காணப்பருப்பு அந்த காலத்து குழம்பு. சோளச்சோறு காடிக்கு இந்த குழம்பு தான் வச்சு சாப்பிடுவாங்க அந்த காலம். காணப்பருப்பை வறுத்து உடைச்சி வச்சுருக்கேன். அது உள்ள காஞ்சது அவிய போட போகிறேன். இது ஒரு 200 கிராம் பருப்பு இருக்குமா பிரியமா? 200 இருக்கும். 200 கிராம். இது வந்து வேகிறதுக்கு நேரம் ஆகும் என்ன? இன்றைக்கி நாங்கள் காணப்பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாங்காவை ஃப்ரெஷ்ஷாக பறித்து இன்றைக்கி சாம்பாரில் போட போகிறோம். கத்தரிக்காய், மாங்காய், தக்காளி பழம் மட்டும் காண சாம்பாருக்கு நறுக்குதேன். பருப்பு நல்லா வெந்துட்டா பிரியமா? வெந்துடுது, இறக்க போகிறேன். தண்ணியை வடிச்சிட்டு கடையணும் என்ன பிரியமா? ஆமாம், கடைஞ்சி ஊற்றணும். சரி, அப்புறம் சாம்பார் காய் வேக போட்டுருவோமா? அடுத்து காய் இறக்குங்க. சாம்பாருக்கு காய் வேக போட்டிருக்கேன். உப்பு போட போகிறேன். இப்போ சாம்பாருக்கு மசாலா அரைக்க போகிறோம். என்னெல்லாம் வச்சு அரைக்க போகிறோம் தெரியுமா? சீரகம், மஞ்சள், மிளகாத்தூள், தேங்காய், சின்ன வெங்காயம். இல்லை, தேங்காய் அரைச்சிக்கிட்டேன். பதிஞ்சிரும். அப்படியே தேங்காய் போட்டு
காலம் காணத்தை வறுத்து அரைச்சி கொதிக்க வச்சுருவா. சோளச்சத்துக்கு மிளவா ஈராங்கம் காணப்பருப்பு எல்லாம் அவிய போட்டு கடைஞ்சி சோளச்சத்துக்கு அந்த காலம் அதான் சாப்பாடு. அது நல்லா இருக்கும் புரியுமா? நல்லா இருக்கும். இப்போ தான் நாவரியம் பீன்ஸு காய் அந்த காய் இந்த காய் உடம்புக்கு நல்லது இல்லை, அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம். ஆமாம். கிணத்துல தண்ணி இறைச்சி என்னைக்கு உங்கள் தண்ணி இல்லாமல் ஊற போட்டு இறைப்பீங்களா? ஆமாம். பித்தாளை பானை கூட வயக்காட்டில் எடுத்து வரப்பு காட்டில் செமந்துக்கிட்டு வரணும். தின்றது அதுதான் நல்ல தெம்பு ஆரோக்கியம். காய் நல்லா வெந்துட்டு இப்போ அரைச்சி வச்சுக்கூடிய மசாலாவை பெரியமாக போட போகிறாங்க. இது வந்து வெங்காயம், காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள் இவ்வளோ அரைச்சது போடுறாங்க. தேங்காய் அரைச்சது வந்து காணப்பயிரோடு சேர்த்து கடைஞ்சிருவீங்களா பிரியுமா? ஆமாம். உப்பு காணாதுன்ற கால் கருப்பா காணப்பருப்பு கடையிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் இந்த பருப்பில் போட்டு கடையிறானே புரியுமா? ஆமாம். கடைஞ்சாச்சு. நல்ல மசிஞ்சிட்டுல புரியுமா? நல்லா அவிஞ்சு கடைஞ்சிடுது. இன்னும் குழம்புல ஊற்றணும். ஊற்றி கொதிச்சதும் தாளிக்கணும். ஊற்றுங்க புரியுமா? ஊற்றலாமா? நீங்கள் போட்டு போங்க. ஏற்கனவே காய் வேகும்போது உப்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறோம் சாம்பாருக்கு. இப்போ சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே தாளித்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், காணப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிரும். நொங்கு வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இங்கே தோட்டத்திலே வந்து இன்றைக்கி நொங்கு வெட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்திருந்தாங்க. அவங்க வெட்டி கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? ஆமாம். நாங்கள் வாங்குவோம். நாங்கள் வாங்கினா அந்த ருசியே இருக்காது, நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. இது நல்லா இனிப்பாக இருக்குது. வெட்டி நாளாக வச்சுருப்பாங்க. உடனே தின்னா நல்லாயிருக்கும். வெயில் இருந்தால் நல்லா இராது. நல்லா ருசியாக இருக்கா? வெயிலுக்கு அதுக்கும் நல்லா குழு குழுன்னு இருக்குது வயிறும். இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு இறக்கியாச்சு. எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட போகிறேன் தாளிக்க. கருவேப்பிலை ஈரமாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. சாம்பாரில் ஊற்ற போகிறேன். சாம்பார், காணப்பருப்பு சாம்பார். என்ன வேணும்? இதுக்கு ஊற்று துவையலுக்கு. காணப்பருப்பு சாம்பார் நல்லா இருக்குது. இது அந்த காலம் தான் குழம்பு.